இன்னொன்று நான் சொல்றேங்க, நீங்க இப்படி ஒரு சிஸ்டத்தை தயவு செய்து ஹரி சொல்லுங்க, அண்ணன் நாகராஜன் கேட்கட்டும். 98 விழுக்காடு எடுத்த நீங்க எங்களுடைய தங்கை அனிதாவை முட்டாள்ட்டாங்க, உனக்கு சீட்டு கிடையாதுட்டாங்க. 0 மார்க்குங்க, முட்டை மார்க் எடுத்தா நீ டாக்டர் ஆகலான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நீட் பிஜில நீங்க எதை எழுத வேண்டாம், போய் பேப்பர் அப்படியே கொடுத்துட்டு வந்தா போதும், முட்டை மார்க் இருக்கணும். 0 இருந்தாலும் உங்களுக்கு நீட் பிஜில என்னது. இதை மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்குறாங்க. அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்றாரு, அந்த தனியார் காலேஜுக்கெல்லாம் ஒரு 2-3 வருஷமா நீட் பிஜில இடங்களே ஃபில் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு தேவையான மதிப்பெண்களை இந்த மாணவர்களால் எடுக்க முடியல. அந்த சீட்டெல்லாம் காலியா இருக்கு. இருந்துட்டு போட்டு உங்களுக்கு என்ன கவலை, தனியார் காலேஜில் காலியா இருக்குது இடம். அதனால நாங்க என்ன செஞ்சிட்டோம், 0 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் நீட் பிஜிக்கு போகலாம் என்று நாங்கள் ஒரு சட்ட திருத்தத்தை திருத்திருக்கிறாங்க. உலகத்திலேயே 98 மதிப்பெண் வாங்கிய ஒரு மாணவிய முட்டாள் என்று சொல்லிவிட்டு முட்டை மார்க் வாங்கின ஒரு மாணவனை புத்திசாலின்னு சொல்லி மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புற ஒரு சிஸ்டம் இருக்குதுல்ல, இதை எதிர்த்தா நாங்க பிரிவினைவாதியா, தேச விரோதியா?